நகலை கொடுத்துருக்காங்க. அதை பெற்று பதில் மனு நாங்கள் தாக்கல் செய்வோம். அதுக்கு பதில் நம்ம வழக்கறிஞர்கள் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ 29 வருது. 29 இந்த மாதமே 29. இல்லை தேவையில்லை அப்படி இல்லை, வழக்கறிஞர் அப்படி இல்லை. அது 29 அந்த தேதியில் நேர் நிற்கணுங்கிறது நீதிமன்ற உத்தரவு. அது அப்படிலாம் ஒன்றும் தெரியல. அதை கேட்டு தான் நேற்று ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்வு. அதை இது பண்ண முடியாது, ஏன்னா அது மாணவர்கள் நிகழ்வு. அதில் அப்படி விட்டுட்டு வர முடியாது. அதனால இன்றைக்கி வந்தேன். அது நேரம் கேட்டு தான் இன்றைக்கி வர்றோன்னு சொல்லி தான் வந்திருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ம் எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அது இது நீங்கள் அண்ணனை பார்த்து கேட்கக்கூடாது. ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் நமக்கு எண்ணெய் வளம் இல்லை. எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகளில் அந்த மூலப்பொருள், கச்சா பொருளுடைய விலை குறையும் போது அந்த பொருளின் விலை குறையணும். ஆனால் இங்கே 2 மடங்கு இப்போ 100ல் 50 ரூபா குறையுது அப்படின்னா பாதி அளவுக்கு மூலப்பொருளின், கச்சா பொருளின் விலை குறையும் போது இங்கே கூட குறையணும். ஒன்று இது அதே அளவுக்காவது இருக்கணும். ஒரு ரூபா 2 ரூபாயாவது குறையணும். அப்படி இல்லை அதே அளவுக்காவது அதை நீட்டிக்கணும். அது இல்லாமல் மேற்கொண்டு 50 ரூபா கூடுது அப்படின்னா இது எந்த மாதிரியான நிர்வாகம், எந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி முறைங்கிறத நீங்கள் யோசிக்கணும். காரணம், நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்து கொள்ளலாம்ங்கிற அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல, அதுதான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அப்போது ஒரு மூலப்பொருளின் விலை குறைந்தாலும் விலை குறையாதுங்கிற நிலைமை ரொம்ப கொடுமையானது. அது எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு பாரு. இதை நான் ட்ரம்ப்பு கூட தான் நியாயமாக பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப்பு தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்ப்போட தான் இருக்கேன். நீங்கள் அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். நிகழ்ச்சியில் ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன், அவரும் பங்கேற்கிறாரு, எல்லா கட்சியும் பங்கேற்குது. இது ஒரு கல்லூரி நிகழ்வு. அதில் 2 பேருக்குமே வேண்டிய ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கள் ஐயா பாரிவேந்தர். அவர் உங்களுக்கு தெரியும், தம்பி அண்ணாமலை தலைவராகிறதுக்கு முன்பு இருந்தே எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம். நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற காலத்தில் இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நெருக்கம். ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்போவுமே கட்டுப்படுறவன். அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க, நான் போனேன். அவர் வருவாரா, இவர் வருவாரா, அதெல்லாம் இல்லை. ஐயா கூப்பிடுறாரு, போகிறேன். இதில் அது ஒரு நிகழ்வு. நாங்கள் 2 பேரும் பங்கேற்கவே கூடாது, எதிரியுமா அப்படியே திரியணும் அப்படின்னா, அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர், நான் ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு வரேன். ஆனால் கட்சி வேறு, கொள்கை வேறு. ஆனால் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா என்ன சார்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவில் எதுக்குறோம். 99 பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான். எல்லோரும் சண்டை போடுறத இப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க கற்றுக்குறீங்க. கேள்வி எழுப்புகிற நீங்களே இப்படி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க, அவர் அந்த கடையில் உடை எடுத்தார், நீங்கள் போய் எடுக்கிறீங்க, அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார், நீங்கள் ஏன் ஏறி வந்தீங்க? இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அவரே அழைச்சிருக்கார் ஐயா, அவர் என்னையே அழைச்சிருக்கார். உடனே 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கள் ஐயா பாரிவேந்தர் கூப்பிட்டா நான் போவேன். அதே மாதிரி அவர் கூப்பிட்டு யார் வந்தாலும் அதை பற்றி நான் கொஞ்சம் இருங்க, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கா தேர்தலுக்கு, கொஞ்சம் பொறுத்துருங்களேன். அதை ரொம்ப சோர்ந்துட்டேன். 1 லட்சம் தடவை சொல்ல முடியாதுல்ல.
வேட்பாளரை அறிவிச்சிட்டேன்னு எழுதுறீங்க, அப்புறம் கூட்டணியான்னு கேட்குறீங்க. கூட்டணி வைக்கிறவன் எப்படி வேட்பாளரை அறிவிப்பேன்? ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு தர்ம நியாயப்படி கேள்வி கேளுங்க. தேசியத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாரு அண்ணாமலை. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதில் நானும் அவரும் ஒரே ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், தமிழருங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. அவர் இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்குறேன்றாரு, நான் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவை பார்க்குறேன்றேன். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் அவர் சொல்கிற கோட்பாடு, நான் சொல்கிற கோட்பாடு அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். என் தம்பி சொல்கிறது அத்தைக்கு மருமகன், அப்புறம் அம்மாவுக்கு மகன். அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல, விளங்கிக்கணும். வேறு அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் சாமி ரொம்ப நாளாக அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சதை. இந்த பாருங்க 5 விரல் இருக்கா, இங்கிட்ட ஒரு விரல் தனியாக இருந்தால் அது இதை மடக்குனா அது மடங்காது, இதை நீட்டினா அது நீட்டாது. அது ஒரு தொல்லை. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்குத்தான், தலைவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கணும். மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொள்வதற்கு உரிமை இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்போ மக்களாட்சிங்கிற கோட்பாடு இருக்குல்ல, அது கேள்விக்குறியாயிடும். அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இந்த பேச்சு வருது. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறது அதை வச்சு தான். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அது தேர்தல் நெருங்க இது ஒன்றும் இந்த மாதிரி புதிய அரங்கேற்றங்களை நீங்கள் பார்க்குறதில்ல. விழா காலங்களில் நிறைய பாட்டு கச்சேரி நாடகங்கள் எப்படி நடக்குமோ அப்படி தேர்தல் காலங்களில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனைகள்லாம் நடக்குங்கிறது நீங்கள் பார்க்காததா, நான் பார்க்காததா, இங்கே சுற்றி நிற்கிறவங்க பார்க்காததா? புதுது ஒன்றும் இல்லையே. ஆனால் சில முக்கியமான செய்திகள் இப்போ நமக்கு சில குற்றங்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. கொலை செய்ய தூண்டினது யார், கொலைக்கு காரணம் என்ன, உண்மையான கொலையாளிகள் யார், அது இன்னும் தெரியப்படல. ஆனால் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட காரணம் என்ன, இந்த குற்றத்தில் முதன்மை குற்றவாளிகளாக இவர்களுக்கு இந்த குற்றத்துக்கு சம்பந்தம் இருக்கா, இல்லை இந்த கொலைக்கு இவர்கள் திட்டம் தீட்டியவர்களா, இல்லை பணம் கொடுத்து உதவியர்களா, எந்த தகவலும் நமக்கு வரல. அதே மாதிரி தான் ஐயா K.N. நேருவருடைய தம்பி ராமஜெயமருடைய கொலையிலையும் இதே தான். இவ்வளோ காலம் ஒரு தகவலும் வரல. ஆனால் இதில் எந்த சம்பந்தம் இல்லாத திண்டுக்கல் இருக்க மோகன்ராமையும் இங்கே திருச்சியில் இருக்க சாமி ரவியவும் சுட்டு கொல்றதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. இது எதனால் திடீர்னு இவங்க 2 பேரையும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்கவுண்டருக்கு அந்த பட்டியலை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையாவது ஒருத்தரை போட்டு முடிச்சு விட்டுறணும் அப்படின்னா எப்படி? நியாயமான குற்றவாளிகள்னால் இவ்வளோ காலம் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி விசாரிக்காமல் ஒரு குற்றம் முடிவு செய்யலாம். அவங்க எங்கேயும் இருக்காங்க, இவங்க எங்கேயும் இருக்காங்க. திடீர்னு இந்த குற்ற வழக்கில் கொண்டு சம்மந்தப்படுத்தி திண்டுக்கல்ல மோகன்ராம கொல்லணும், இங்கே திருச்சியில் சாமி ரவியை கொண்டுட்டா இது சரியாயிரும் அப்படின்னா, இந்த வழக்கில் யாராவதுனா 2 பேரை கொன்று முடிச்சு விட்டு போயிடுறது அப்படின்னா இது எப்படியான அணுகுமுறை? எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்குது? அதான் கேட்குறேன். யார் இதுக்கு பதில் சொல்லணும். எதனால் இவர்களை இந்த கண்டதும் சுட உத்தரவு பட்டியலை சேர்த்து இந்த குற்றத்துக்கு இவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கா, உத்தரவு பிறப்பிச்சிருக்கா, இல்லை தண்டனை அனுப்பிச்சு சிறையில் இருந்திருக்காங்களா? எதனால் சொல்கிறீங்க? ஏற்கனவே 2 பேர், அந்த ஜெகன், அப்புறம் அவர் இன்னொருத்தர் பேர் என்ன, புதுக்கோட்டையில் துறை, இதை 2 பேரையும் எதுக்கு சுட்டிங்க? குற்றவாளி குற்றம் செய்கிற போது சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு திருந்தி வாழும்போது சுட்டு கொல்லப்படுவார்கள்னா அப்போ எப்படி, எந்த மாதிரி இது? இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நாள் இந்த திண்டுக்கல்லில் இருக்கிற இவர் இந்த சாமி ரவியும் அங்கே மோகன்ராமும் இந்த இப்போ நான் அதை பேசலைன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் கொண்டிருப்பாங்க. எதுக்கு கொண்டாங்கன்னா, நீங்கள் செய்தியில் இந்த ஐயா ராமஜெயம் கொலையில் உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு போட்டு மூடி விட்டு போயிடுவாங்க. உண்மையான குற்றவாளி யார்? இப்போ தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேயே உண்மையான குற்றவாளி யார்? கண்டுபிடிக்க முடியலன்னு கையை உயர்த்திட்டு போகணும். சும்மா போகிற வரவன்லாம் சம்மந்தம் இல்லாத 2 பேரை சுட்டுட்டு அதை மூடி விட்டு போகக்கூடாது.
சந்தேகம் என்ன இருக்குது உங்களுக்கு? போலி என்கவுண்டர் இல்லைன்னா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். சட்டம் ஒழுங்குக்கு யார் பொறுப்பு? தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில் சுட்டு கொல்லப்பட்ட 3 பேருக்கு அந்த குற்றத்திற்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம், என்ன தொடர்பு? அதை குற்றவாளி சொல்ல முடியாது, செத்து போயிட்டான், சுட்டு கொல்லப்பட்டான். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த கொம்பன் ரவி, இந்த ஜெகன், கொம்பன் ஜெகன், இந்த ரவி, அவங்க 2 பேரும் ஏன் கொல்லப்பட்டாங்க? விளக்கம் சொல்லுங்கள். ஒருவேளை அவங்க குற்றமற்றவங்கன்னா அவங்க விளக்கம் உயிர்ப்பிக்காதுல்ல. அப்புறம் தமிழகத்திலே அதிகமான வழக்கு இந்த மாதிரியான அதிகமான வழக்கு போடுறதுனால ஒரு அரசியல் வேகம் குறையும் மாதிரி குறையிற ஆள் மாதிரி என்னைய பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. நான் கோழி குண்டு அடித்து பழகினதே கோர்ட் வாசலில் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பார்த்துங்க. ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினச்சிருங்க. கோர்ட்டு கட்டினது வெள்ளைக்காரன் யார் கட்டினா? எங்களுக்கு தான். என் அண்ணன் தம்பி மாமச்சல்லாம் படிச்சுட்டு இவ்வளோ பேர் வழக்கறிஞராக இருக்கிறது எங்கள் வழக்கை பார்க்கத்தான். இதெல்லாம் பயந்தா வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. உங்களுக்கு தெரியுத, தமிழ்நாட்டிலே அதிக வழக்கு வாங்கியிருக்கிற ஒரு ஆள் என்னை பார்த்து தெரியுதில்ல, அந்த பெருமை எங்களுக்கு இருக்குல்ல. ஏதாவது அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, யார் அந்த தியாகி, யார் அந்த தியாகின்னு. உங்களுக்கு யாருன்னு தெரியுது? செந்தில் பாலாஜி தியாகின்னு சொன்னார்ல. தியாகி செந்தில் பாலாஜி. செந்தில் இங்கே பாருங்க, நாட்டு விடுதலைக்கு போராடுற போராட்டத்தை முன்னெடுக்கிறவனுக்கு, போராட்டத்தில் ஈடுபட்டவனெல்லாம் தியாகி. சாராய ஆலை நடத்துகிறவருக்கு சாராயத்தை நல்லா விற்று கொடுக்குறவனெல்லாம் தியாகி. இப்போ இதில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் தான். திருடுறவன் நல்லா திருடி கொண்டாந்தா அருமைடா அருமைடா அருமையான தளபதிடாம்பா. அப்படி தானே இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே பதிலை தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வி வைக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு கடும் கண்டன அறிக்கை விட்டுருவோம். நீங்கள் குறைக்கிறேன்ட்டு குறைக்கல. சட்டமன்றத்தில் தமிழர் வரலாறு பேசப்படுது. 1961 நினைக்கிறேன், மன்னாதி மன்னன் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தூங்காதே தம்பி, அடுத்த எந்த படம் வெளியிட்டாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்ல பார்ப்பாங்க. அவங்க படம் வெளியிட்டோன்னே நம்ம முதல்வருக்கு தான் ஃபோன் அடித்து படம் எப்படி இருக்குது தம்பின்னு கேட்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் உயிரோடு இல்லை, என்னத்தை வேணாலும் பேசலாம். இதை கேட்குற நிலைமையில் நம்மளும் இல்லை. இப்படிப்பட்ட ஆள்களையெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க? இதுதான் பேசப்படுது. மக்கள் பிரச்சனை எங்கே பேசப்படுது? நம்மளும் ரசிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். கச்சத்தீவு மீட்க ஒரு தீர்மானம் வந்தால் அதை பேசுகிறோம், நீட்டு தீர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்தால் அதை பேசுகிறோம். இதெல்லாம் இப்போ நீங்களும் தனித்து போட்டி முடிவு பண்ணுறீங்க, ஆவியக்கா விஜய் தனித்து போட்டி முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேர் தனித்து போட்டிங்க முடிவாக திமுக சாதமாக முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாருமே ஒன்று நினைக்கிறீங்க, ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜயோ அல்லது ஏடிஎம்கேயோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினச்சில்ல. ஒவ்வொரு மக்களும், இந்த மண்ணின் குடிமக்கள், இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்திற்கான சிந்தனை வரணும். கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க, அது நிகழ்ந்துரும் நினைக்கக்கூடாது. மக்களின் ஆற்றல் தான் மகத்தானது. மக்கள் நினைக்கணும் இந்த ஆட்சி கூடாதுன்ட்டு. அப்போ யார் வந்தால் சரியாக இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும். இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்கிற உரிமை, அதற்கான வாய்ப்பு என் மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் முடிவெடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக ஒரு தீமை, அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை. உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே. நபிகள் நாயகத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டால் அவர் நன்மையை வச்சு தான் ஒழிப்பென்றார். இறைமகன் இயேசுகிட்ட கேட்டாலும் இறுதி உதர்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான். இறைமகன் இயேசா தான் சொல்கிறாரு, தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, நன்மையை வைத்தான் ஒழிக்கணும். நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, தண்ணீரை வச்சு தான் அணைக்கணும். அப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு நோயாலே எப்படி குணப்படுத்த முடியும்? ஒரு மருந்தால் தானே குணப்படுத்த முடியும். அந்த மருந்து யார்கிட்ட இருக்குண்ணா? மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த கட்சியோட சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள். நீங்கள் இதோட போய் நீ நின்றுக்க, அதோட போய் அது நின்றுக்க, அதோட இதை சொல்கிறத இதோட நிறுத்திட்டு நீங்கள் நின்றுக்கிறீங்க.
மும்மொழி கொள்கை ஆதரவாக பேசுனேங்கிற கருத்து புதுசாக இருக்குது. எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேங்களுங்க, எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவங்கள் எப்படி கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. எங்களுடைய தமிழ் தேசியர்கள் கொள்கை முடிவு, மொழிக் கொள்கை, எங்களுக்கு கொள்கை மொழி, எங்கள் உயிர் மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். ஒரு கெடுவாய்ப்பாக வெள்ளையினங்களை ஆண்டுட்டதுனால பல நாடுகளில் தொடர்பு மொழியாக இருக்கிறனால, குறிப்பாக சில நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த கனடா, இந்த பிரிட்டன் மாதிரி நாடுகள், அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் இல்லை. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி. உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. அது எந்த மொழியும் கற்போம். நீ ஹிந்தி தான் படின்னு சொல்லாத. நான் வங்காளி படிப்பேன், நான் போச்சுபூரி கூட படிப்பேன், நான் மராட்டி படிச்சுக்குவேன், ராஜஸ்தானி படிச்சுக்குவேன். அது ஏன் விருப்பம். அதனால் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ். உலகில் எல்லா மொழியும் விருப்ப மொழி, ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, கட்டாய பாடமொழி. இதுதான் எங்கள் கொள்கை நிலைப்பாடு. ஓயாமல் போட்டு குழப்பிடக்கூடாது. மும்மொழி இல்லை, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் எங்கள் கொள்கை நிலைப்பாடு. வேறு ஏதாவது குழப்பம் இருக்கா? ட்ரம்ப்பு அதை கூப்பிட்ருக்காப்புல. நான் ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னையை சுற்றி நடக்கிற உண்மையான செய்தி எதையும் சொல்கிறதில்ல, நான் சொல்கிற எதை உண்மையானதை போடுறதில்ல. நான் அங்கே போயிட்டேன், இங்கே வந்துட்டு போயிட்டேன். என்ன இதெல்லாம் போடுறீங்க, நான் வணங்குறேன், ரொம்ப மதிப்பு. ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்புக்கு நாங்கள் எல்லாரும் போராடணும். என்னோட சேர்ந்து 20 கட்சி தம்பிகள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஒரு செய்தி கூட போடல. மின்கட்டண உயர்வுக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். ஏன்ன போராட்டம்னு கேட்கல, ஏன் போராட்டம்னு கேட்கல. அப்போ தான் கொஞ்சம் வலிக்கும் பாருங்கள். எந்த மக்கள் பிரச்சனைக்கு நான் நின்னாலும் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க. தம்பி உதயநிதி துணை முதல்வர் ஆகும்போது 2 நாள் 3 நாள் பார்க்குறேன், யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு வரமாட்டேங்கிறீங்க. என்ன நானாக தான் குறுக்க மறிச்சு இருப்பா என்னை கேள்ப்பா அப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, ரொம்ப நன்றி, வணக்கம், போயிட்டு வர.